அதான் மக்களே, உள்ளதை கொண்டு நம்ம எப்பயுமே சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். கஞ்சியாக இருந்தாலும் சரி, கடன் இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க, நல்லா துணிமணி போடுங்க. இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு போகிறதும் இல்லை, கொண்டு வர்றதும் இல்லை. நம்ம இந்த பூமியில் இருக்க மட்டும் நல்லா இருந்துட்டு நல்ல பிள்ளைகளை பார்த்து நல்லா பார்த்து அவங்களுக்கு படிப்பை கொடுங்க. அது நீங்கள் கொடுக்குற பெரிய ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு படிப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துக்குவாங்க, அவங்க காலை ஊனி அவங்க வாழ்ந்துக்குவாங்க. மக்களை பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் எக்கார்ந்து கொண்டு நிறுத்திடாதீங்க. நல்ல புத்திமதிகளை சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு, அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வாழ்நாட்களில் அது அவங்களுக்கு ஒரு சொத்து. சரிங்களா? நீங்கள் நல்ல இடத்துலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. அதே அவங்களோட வாழ்நாட்களில் வெற்றியின் கொடிகளாக தான் அவர்களுக்கு. அது மட்டும் நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும் மக்களே. சொத்து சேர்த்து வச்சு, சுகம் சேர்த்து வச்சு, கடைசியில் சொத்துக்கோசரம் பிள்ளைகளை தகப்பன் அடிக்கிறான் பாருங்க. ஒரு மகன் ஒரு பிள்ளை அவங்க அப்பனை வாயாக அடிக்கிறான். அவனுக்கு என்ன தான் ஆச்சோ தெரியல. அந்த மாதிரி அடித்து அவனுக்கு உயிரை, அந்த ஜீவன் என்ன பாடுபட்டு அந்த உயிர் போச்சோ தெரியல மக்களே. தயவுசெய்து சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுனால தான் பிள்ளைங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சொத்தையும் சுகத்தை மட்டும் பிள்ளைகளை கொடுங்க, சொத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. சொத்து சேர்த்து வச்சாலே நமக்கு பிரச்சனை தான். நல்லா இருக்கும் மட்டும் கஞ்சத்தனம் பண்ணாமல் நல்லா சாப்பிடுங்க, நல்லா துணிமணி கட்டுங்க, நல்லா சுற்றி வாங்க. உலகம் எங்கே சுற்றி நல்லபடியாக வந்து சமாதானமாக இருந்துட்டு தன் ஜீவனை விட்டுருங்க மக்களே. அது தவிர இந்த உலகத்தை நம்ம 1000 காலம் வாழ போகிறது கிடையாது. 100 வருஷம் கூட நம்மளால் வாழ முடியாது. இனி வர காலத்துக்கு 40 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 33 தாண்டதுக்குள்ளே அட்டாக் வந்துடுது. ஆண்களுக்காக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கிறனால தயவுசெய்து நீங்கள் இந்த பூமியில் இருக்க மட்டும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மட்டும் கைவிட்டுறாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படுது. நீங்கள் அவரை தேடி போனீங்கனாலே நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். அதுக்காக நீங்கள் வந்து ஏழ்மையாக இருக்கணும், நமக்காகத்தான் நமக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் ஏழ்மையாக இருந்தார். நம்ம நல்லா வாழணும், நம்ம உயிரோட ஜீவனை நல்லா பாதுகாப்பாக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அவர் வருத்திக்கிட்டார். அவர் நினச்சிருந்தா எவ்வளவோ பெரிய அதிசயங்களெல்லாம் செஞ்சுருக்கலாம் அந்த பூமியில். சிலுவிலேருந்து இறங்கி வந்துருக்கலாம். அதில் சிறுவில் அரைக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கை கால் வழங்காத பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. இதெல்லாமே உங்களுக்காக, உங்களோட பிள்ளைகளுக்காகன்னு சொன்னார். அந்த மாதிரி தேவனை நமக்கு கைவிடாதபடி நம்ம அந்த மாதிரி தேவனை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும் மக்களே. அதுதான் நம்மளோட கூட வரும். எதுவுமே நமக்கு கூட வராது மக்களே. நம்மளோட சரீரத்தில் இருக்கிறது கூட நமக்கு கூட வராது, எதுவுமே வராது. அதனால் நம்ம எப்படி வந்தோமோ அப்படி தான் போக போகிறோம். எதுக்காக இந்த சொத்துக்களை சுகத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு பிள்ளைகளை கஞ்சி ஊற்றாமல் வெளியே தள்ளி கதவு சாத்திக்கிட்டு ஒரு ஆடம்பரமான ஒரு மனைவியை கட்டிக்குவான் அந்த பையன். அவன் அந்த ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைங்க அந்த தாய் தாப்பனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஏன்னா அவங்க அலங்கோலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பிள்ளை வந்து நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு புருஷனை கட்டிக்குவா, அவள் நல்ல வாழ்க்கை வாழ்வா. தகப்பன் தாய் வரக்கூடாதுன்றதுக்காக அவள் அது ஒரு தடையாக நினைப்பா. எதுக்கு இருக்கும் மட்டும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சொத்து சுகனை சேர்த்தே வைக்காதீங்க மக்களே. நீங்கள் இருக்கும் மட்டும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துடுங்க. அவங்க படிக்க கொடுத்துருக்கீங்களா, படிக்க வச்சவங்கள அவங்க வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும்.